ஹே ஆல், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கீர்த்திகா டாக்ஸ். இன்னைக்கு ரெட் அலர்ட்டோட 2வது நாள். அவ்வளோவா மழை இல்லை, ஆனால் என்னோட அண்ணாலாம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, மழை தட்டு எடுத்துகிட்டு இருக்கு பொள்ளாச்சி சைட்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றும் ஃபுல்லாக மழையாக தானே இருந்துச்சு, அதனால் ஏரியாவே ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு. இழுத்து போத்தி தூங்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சே தவிர சீக்கிரமாக எந்திரிக்கலாம்னு தோணவே இல்லை. இன்றைக்கி லேட்டாக தான் எந்திரிச்சேன். மத்தியானம் ஆகிடுச்சு, அம்மாவும் சமைச்சு முடிக்க போகிறாங்க. தக்காளி ரசம், இதை அம்மா ஸ்டைல் ஆஃப் தக்காளி ரசம் ஒரு நாள் நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். அட்டகாசமாக இருக்கும். எங்கள் வீட்டில் ரசப்பொடி பேருக்கு தான் இருக்குமே தவிர ஒவ்வொரு வாட்டியும் ரசம் வைக்கும்போது அம்மா இந்த மல்லி, சீரகம், குருமிளகு, பூண்டு, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, வரமிளகாலாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி தான் செய்வாங்க. அது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தான். சாப்பாடு, அவரைக்காய் பொரியல், தக்காளி ரசம் தான். இந்த அவரைக்காய் பொரியல் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப இஷ்டம். மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த சுடன்னு சாப்பாடு போட்டு இந்த அவரைக்காய் பொரியலையும் வச்சு சூடாக சாப்பிடும்போது ஓ மை காட், வேறு லெவல், சொர்க்கமே இங்கே தாண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மோஸ்ட்டாக எல்லா நாள்லேயும் ரசம் வச்சுருவாங்க. என்ன தான் வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக குசீன்ஸ் எல்லாம் சாப்பிட்டாலும் இந்த ரச சாப்பாடு மாதிரி கண்டிப்பாக வராது. என்னோடய வாழ்க்கையில் இந்த ரச சாப்பாடு ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னா நான் இல்லவே இல்லை. இந்த வெறும் ரசத்துக்காக நீ இப்படி பில்டப் பண்ணிகிட்ருக்க கீர்த்தின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நிறையா பேர்த்தோட கம்ஃபர்ட் ஃபுட் வந்து ரசம் சாப்பாடு தான். மழைக்காலம் அப்படிங்கிறங்காட்டிக்கு சுட சாப்பிடணும் அப்படின்னு தான் தோணுது. ஆனால் சமைச்சு வச்ச உடனே சீக்கிரமாக ஆறி போயிடுது. சம்மர் டு ரெய்னி சீசன் வேறு லெவல் சடன் சேஞ்சாக இருக்குது. அப்பப்போ நான் நியூஸ் பார்த்துட்டே தான் இருந்தேன். கோயம்புத்தூருக்கும் நீலகிரிக்கும் இன்னும் ரெட் அலர்ட் தான் போயிட்டுருக்கு. ஆரஞ்சு அலர்ட் வந்து தேனிக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மும்பையில் வந்து ஆல்ரெடி மழை பெஞ்சு அங்கே ஏகப்பட்ட வெள்ளம்லாம் ரோட்டில் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த கேரளாவில் வந்து ஓடுற ட்ரெயின் மேலே மரம் விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் நீலகிரிலையும் ஊட்டிலையும் வந்து ஒரு மரம் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி மலை பிரதேசத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சேஃபாக இருங்க. அண்ட் ஆல்சோ மழை வர ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே சேஃபாக இருங்க. நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு எந்த டூரும் இப்போதைக்கு பிளான் பண்ணிடாதீங்க. இந்த மழைலாம் ஓயட்டும், அதுக்கப்புறம் பொறுமையாக போய்க்கலாம் ஹில் ஸ்டேஷனுக்கெல்லாம். எனக்கும் இந்த டேப்லெட்டுக்கும் ஒத்தே வராது. டேப்லெட் பிடிக்காமலாம் இல்லை, ஆனால் டேப்லெட் சாப்பிட்றது எனக்கு சுத்தமாக இஷ்டமே கிடையாது. அதன் மேலே உடன்பாடே கிடையாது. ஆனால் வேறு வழியே இல்லையே. அப்போது கொஞ்சம் சாப்பிடாம விட்டுருவேன். ஆனால் இப்போ வந்து கண்டினியூஸாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு 2-3 வாரமாக. டேப்லெட் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி பயமுடுத்தி விடுறங்காட்டிக்கு வேறு வழி இல்லாமல் வேண்டா வெறுப்பா நானும் டேப்லெட் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. என்ன பண்ணுறது, நமக்கு தான் வேறு வழியே இல்லையே, சாப்பிட்டு தான் ஆகணும். மழை அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக விட்டுச்சு. அப்பாவும் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. டாக் வந்து எங்களோட ஸ்ட்ரீட் டாக் தான். எப்போவுமே அப்பா வீட்டுக்கு வரும்போது அந்த டாகு கூட வந்துடும். ஏன்னா எங்கள் அப்பா அதுக்கு பிஸ்கட் போடுவார். 3 மணி ஆச்சு, நானும் லாக் அவுட் பண்ணியாச்சு. ஈவினிங் டைமில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4-4:30 மணி போல் மாங்காய் சாப்பிட்டேன். அதாவது மாம்பழம் சாப்பிட்டேன். சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் 100% உண்மை தான். பிகாஸ் நான் அவ்வளோக்கா மாம்பழமே சாப்பிட மாட்டேன். ஆனால் இந்த சம்மர் சீசனில் கிடைச்ச மாம்பழங்கள் ரொம்ப ருசியாக இருந்துச்சு. நிறைய மாம்பழங்கள் நான் சாப்பிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட அண்ணி, பெரியம்மான்னு சொல்லிட்டு வீட்டில் பழுத்த மாம்பழங்களையும் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்டாச்சு. சம்மர் சீசனோட இன்னொரு ஃபேமஸான சீசனல் ஃப்ரூட் என்ன? வாட்டர்மெலன், தர்பூசணி, கோசாப்பழம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் அந்த பழத்தை இந்த வாட்டி நான் நிறையாவே சாப்பிட கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் அதில் ருசியே இல்லை. நானும் நிறையா வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், நிறையா கடைகளில் வாங்கி ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு அவ்வளோவா ருசியில் வந்து உடன்பாடே கிடையாது. மேபி அதில் ஏதோ கெமிக்கலோ இல்லை அந்த இன்ஜெக்ஷன்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதனாலயா இல்லை என்னன்னே தெரியல. மேபி ஒரு 20 நாளில் ஏதாவது ஒரு நாள் வேணால் ருசியாக இருந்திருக்குமே தவிர எந்த நாளுமே ருசி இல்லை. அப்புறம் அந்த அடல்ட்ரேஷன் போடுறங்காட்டிக்கு எதுவுமே எனக்கு தர்பூசணி வந்து பிடிக்கவே இல்லை. இந்த மாம்பழம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த மாம்பழத்துலேயும் நான் 100% நேச்சுரலாக தான் பழுக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் கம்பேரிங் டு தர்பூசணி வந்து இந்த மாம்பழம் கொஞ்சம் ஓகேவாக தெரிஞ்சிச்சு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த ஆனுவல் எக்ஸாமெல்லாம் வச்சுட்டு ஹாஃப் டேயில் ஸ்கூல் விடுவாங்க இல்லையா, அப்போ அப்பா கூட்டிகிட்டு வருவார் என்னையும் என் தம்பியும். டெய்லியும்
வழியில் நிறுத்தி நொங்கு இல்லைன்னா ஜூஸு இல்லைன்னா இந்த தர்பூசணி பழங்கள்லாம் வாங்கி கொடுப்பாரு. அப்போ அந்த தர்பூசணி பழம் என்ன ருசி தெரியுமா? அந்த ருசியெல்லாம் இப்போ எங்கே புகுச்சுன்னே தெரியல. கண்டிப்பாக அது மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. எனக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச பழங்கள் எப்படி இருக்குது, இப்போ கிடைக்கிற பழங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நம்ம மரங்கள் நட்டு வைக்கிறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தரோமோ அதே மாதிரி இந்த பழங்கள் தரக்கூடிய மரங்கள் நம்ம வீட்டில் கண்டிப்பாக நட்ட வச்சிடணும். அப்போ தான் ஒரு 5-10 வருஷம் கழித்து நம்ம ஹெல்த்தியான பழங்களெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். மாம்பழம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாக்கிங் போயாச்சு. ஒரு 30 மினிட்ஸ் நடந்திருப்பேன். அதுக்கப்புறம் எகெயின் மழை வந்துருச்சு, கீழே வந்தாச்சு. முதல்லலாம் வாக்கிங் போகிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. எல்லா பக்கமும் பில்டிங் ஆகிடுச்சு, எல்லா பக்கமும் வீடு கட்டிட்டாங்க, கடையெல்லாம் கட்டிட்டாங்க. அதனால் மொட்டை மாடி தான் நம்மளோட வாக்கிங் ஏரியாவே. எங்கள் வீடு வந்து கொஞ்சம் மேடான பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. நான் சின்ன வயசில் மேபி ஒரு 4th 5th படிக்கும்போது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்று பார்த்தா, ஈவினிங் டைமில் பார்த்தா, நைட் டைமில் பார்த்தா, இந்த கோத்தகிரி சைட்லலாம் வந்து வண்டி ஏறுறது இறங்குறது லைட் வெளிச்சம்லாம் அப்படியே தெரியும். இது எவ்வளோ பேர் நீங்கள் நம்புவீங்கன்னு தெரியல, பட் இது வந்து உண்மை. எங்கள் ஏரியாவில் இருக்க மக்களுக்கெல்லாம் இது நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் வந்து மாடி வீடு கிடையாது, நார்மலான வீடு தான். முன்னாடி கட்டல் போட்டு படுத்துட்டோ இல்லை உட்காந்துட்டோ பார்த்தாவே அவ்வளவு தெளிவாக தெரியும். வண்டியெல்லாம் தெரியாது, பட் அந்த லைட் வெளிச்சம்லாம் அப்படியே போகிறது இறங்குறது எல்லாமே நல்லா தெரியும். ஆனால் இப்போல்லாம் அதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன தான் மாடி வீடு கட்டினாலும் 2 மாடி 3 மாடின்னு எடுத்து கட்டினாலும் பொல்யூஷன்னால் மலைகளே தெரியறதில்ல. இதில் எங்கே போய் வெளிச்சம் தெரியறது? ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. அப்பாவும் சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திரிச்சு குளிச்சுட்டு மறுபடியும் வண்டிக்கு கிளம்பிட்டாரு. எங்கள் அம்மாவுக்கு புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கம் நிறைய இருக்குது. நிறைய புத்தகங்கள் என்னை வாங்கிட்டு வர சொல்லி வாசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேப்பர் கூட வருதில்ல, இந்த ஆன்மீக மலர் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப இஷ்டம். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, அந்த புக்கு வர அந்த அன்னைக்கே படிக்க மாட்டாங்க. அதை எடுத்து வச்சு அவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, எப்போ ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போ தான் அந்த புக் எடுப்பாங்க. இந்த புக்கு வந்து போன வாரத்தோட ஆன்மீக மலர். அதை இன்றைக்கி தான் படித்தாங்க. அவங்க படித்ததோடு நிறுத்திக்க மாட்டாங்க, அதை வந்து எனக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுன்னா அந்த பேஜ் ஓப்பன் பண்ணி இதை நீ படிக்கணும் படி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுவாங்க. இந்த ஆன்மீக மலர் நானும் படிச்சிருக்கேன். அதான் எங்கள் அம்மா எப்படி என்னை படிக்காமல் விட்டுருவாங்க, அதனால் நானும் படிச்சிருக்கேன். நிறைய நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் இருக்கும். ஆக்சுவலாக இந்த புக்கு வந்து என்னோடய ஃபேவரட்டும் கூட தான். இந்த ராசி பலன் மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் இந்த மாதிரி பேஜஸும் நிறையா இருக்கும். இங்கே பாருங்கள், அஞ்சலை அம்மாளோட வரலாறு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த புக்கில் இருக்கங்காட்டிக்கு என்னோடய ஃபேவரட்டும் கூட தான். நீங்களும் உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி புக்கெல்லாம் படிக்கிறதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுங்க. இந்த ஃபோனு டிவியெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு. மேபி அது ஒரு நல்ல சேஞ்சாக இருக்கும். ஈவினிங் ஒரு 6 o'clock இருக்கும், டீ டைம் ஆகிடுச்சு. கண்டிப்பாக டீ குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு டீ போட்டாச்சு. அது என்னமோ தெரியல, இந்த ஈவினிங் டைமில் வந்து டீ குடிக்கலைன்னா ஈவினிங்கே முடியாத மாதிரி ஒரு ஃபீலாகவே இருக்கும். இந்த மழையோட சுட சுட டீயோட இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். காணொலியை முழுமையாக பார்த்ததற்காக மிக்க நன்றிகள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு காணொலியோட உங்களை சந்திக்க நான் நாளைக்கு மறுபடியும் வரேன். Until then, signing off, Keerthika. Bye.